ஓவரால் பிஸ்னஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் உங்களுக்கு ஏறும். அதுக்கடுத்து இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சிஸ். இப்போ இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சினா திறமையை செய்யணும், திறமையான எக்யூப்மெண்ட் வாங்கணும், திறமையான மிஷினரி வாங்கணும். இப்போ நிறைய புது மிஷினரி நிறைய இன்னோவேஷன் பண்ணிகிட்டே இருக்கான். நிறைய இன்னும் மிஷினரி மெக்கானிக்கல் சைடில் நிறைய நியூ மிஷின்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறான். அது ப்ரொடியூஸ் பண்ணால் 4 ஹவர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதை 400 யூனிட்ஸை 4 ஹவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதை 2 ஹவர்ஸில் அந்த மிஷின் வந்து செஞ்சு கொடுக்குது. அந்த மாதிரிலாம் இப்போ எஃபிஷியண்ட்டாக வந்துடுச்சு. இப்போ அந்த மாதிரி நீங்கள் மிஷினரி எம்ப்ளாய் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப லாபமாக இருக்கும். பிகாஸ் ப்ரொடக்ஷன் கூட வரும், ஆனால் வந்து அந்த ஓடுற நேரமும் இதுவும் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அப்போது நீங்கள் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம், டபுள் ஆக்கலாம், ப்ரொடக்ஷன் டபுள் ஆக்கலாம், சேல்ஸை டபுள் ஆக்கலாம். ஸோ அதனால் மோர் எஃபிஷியன்ட் எக்யூப்மெண்ட், நல்ல எக்யூப்மெண்ட் எஃபிஷியன்ட் எக்யூப்மெண்ட்டை நீங்கள் வாங்கணும். அப்படி வாங்கும்போது தான் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாகும், ப்ரொடக்ஷனை குறைந்த செலவில் உற்பத்தி அதிகமாக்கப்படும். ஸோ முக்கியமானது. அதே மாதிரி to implement lean manufacturing process, more efficient operating process. அதில் வந்து ஒரு உற்பத்தியுடைய முறையை வந்து நீங்கள் குறைக்க பார்க்கணும். எப்படி பண்ணால் குறைக்கலாம்? ரொம்ப கம்பசமாக கஷ்டப்பட்டு செய்கிறத விட லேட்டாகி முடிக்கிறத விட எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எஃபிஷியண்ட்டாக அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் உங்கள் பிஸ்னஸில். அதாவது டு இம்ப்ளிமெண்ட் லீன் மேனுஃபேக்சரிங் ஆர் மோர் எஃபிஷியன்ட் ஆப்ரேட்டிங் ப்ராசஸை வந்து நீங்கள் நல்ல மிஷினை வேணால் அது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ அப்படியே சுற்றி வரதுக்கு பதிலாக சீக்கிரமாக முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஃபேக்ட்ரியில் குறைந்த செலவில் அதிக உற்பத்தி பார்க்கலாம். அதே மாதிரி குறைந்த மேன்-ஹவரில் அதிக உற்பத்தி பார்க்கலாம். அதுக்கு இப்போ என்ன ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதே ஒர்க்கர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே லேபர் காஸ்ட் அதே தான். பிகாஸ் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக சிஸ்டம் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கீங்க, எஃபிஷியன்ட் மிஷினரி இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கீங்க, ஓவரால் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வில் கோ, ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ஆனால் காஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போது கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அது நம்ம சஃபிஷியண்டாக செய்யலாம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் சேஞ்சஸ், ஹைக்கிங் ப்ரைஸஸ் ஹைக்குன்னாக்கா ப்ரைஸை கொஞ்சம் கூட்டினாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக